அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 10:1. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஆண்டவர் அனுப்பும் பொழுது சொல்றாருங்க, அவருக்கு முன்னே அனுப்பினார். இயேசுவுக்கு முன்னே இவர்களை ஊழியத்துக்கு அனுப்பினார்னா, ஆண்டவரின் கண்களுக்கு முன்பாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரின் கண்களுக்கு முன்பாக போகிறார்கள். அப்படி போகும் பொழுது இவங்களுக்கு என்ன ஒரு ஆறுதல் தைரியம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் பலத்திலே போகிறார்கள். இப்படி போகும்போது என்ன சிந்தை அவங்களுக்கு இருந்திருக்கும்? எனக்கு பின்னே இயேசு வருகிறார், அவர் நாமத்தில் புறப்பட்டு போகிறேன், அவர் சொன்ன இடத்துக்கு நான் போகிறேன், அவர் சொன்னபடியே ஊழியத்துக்கு போகிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என் பின்னே வந்து கொண்டிருக்கிறார் என்கிற தைரியத்திலே விசுவாசத்திலே புறப்பட்டு போனார்கள் என்றால், எனக்கு முன்னே போங்கன்ற வார்த்தை எத்தனை பெரிய ஒரு ஆறுதல் பாரு. எப்படி நம்ம சுவிசேஷம் சொல்லணும்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. எப்படி சொல்லணும்? லூக்கா 24 அதிகாரம் 47வது வசனம். மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் பிரசங்கம் பண்ணியே ஆகணும். நம்ம ஊழியம் ஸ்திரமா இருக்கணும், ஜீவியம் ஸ்திரமா இருக்கணும். பாவம் மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் இந்த உலகத்தின் கடைசி வரை போய் சொல்லுங்க. இப்படி சொன்ன தெய்வம் இந்த ஊழியத்தை எப்படி செய்யணும்னு சொல்றாருங்க. எல்லாருக்கும் தாங்க. 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஊழியமோ ஜீவியமோ முதலில் ஜெபம். ஜெபத்துக்கு தான் நமக்கு பிரதானமான இடம் கொடுக்கணும். அப்படி ஜெபத்து கொடுத்து விட்டால் மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். லூக்கா 24:49. நீங்கள் காத்திருங்கள். ஏன் காத்திருக்கணும்? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்தாவை பெறுவதற்கு ஜெபத்திலே தரித்திருங்கள், பரிசுத்தாவின் பலத்திலே போங்க. அப்படி பரிசுத்தாவின் பலத்திலே புறப்பட்டு போனவர் தான் உலகத்தை தலைகளாய் மாற்றினார்கள். கர்த்தரை சொல்கிறாருங்க, ஊழியத்துக்கான தகுதி படிப்பு அது இல்லை, அதெல்லாம் ஒரு செகண்டரி தான் இருக்கலாம். ஆனால் தேவை அபிஷேகமும் அழைப்பும். அத்தனை பேரும் கர்த்தரை அழைத்திருக்கிறார். நாம் அத்தனை பேர் மேல் அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் அழைப்பு உங்களை வழிநடத்தும். தைரியமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், தைரியமாக கர்த்தரை விசுவாசிங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.